காந்திய மக்கள் கட்சியின் நிறுவனர் திரு தமிழருவி மணியன் இணைப்பில் வந்திருக்கிறாங்க. அவங்களோட பேசலாம். சார் வணக்கம். 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 மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது. கூட்டணி தொடர்பான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் முடிந்து முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்தை அறிவித்திருக்கிறார்கள். 124 தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது விஜயகாந்தை தன் பக்கம் வரவழைத்து அவர் வைத்திருக்கக்கூடிய 5 விழுக்காடு வாக்குகளை தன்னோடு சேர்த்து ஆட்சி நாற்காலியை கைப்பற்றி விடலாம் என்ற கனவில் இருந்தார்கள். அந்த கனவு கலைந்திருக்கிறது. அந்த கனவு கலைந்ததில் எனக்கு மகிழ்ச்சி. அதே நேரத்தில் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்து முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிறார் என்றால் இனி மக்கள் நல கூட்டணி மாற்று அரசியலை வளர்த்தெடுக்கும் கூட்டணி என்று வாய் திறந்து பேசலாகாது. எந்த வகையிலும் திமுகவிடமிருந்தும் அதிமுகவிடமிருந்தும் ஒரு மாற்று அரசியலை விஜயகாந்தின் தேமுதிகவிடமிருந்து தமிழகம் நிச்சயம் எதிர்பார்க்க முடியாது. அதிமுகவில் இன்றைக்கு பெருகி கிடக்கக்கூடிய தனிநபர் துதியிலே இருந்து கட் அவுட் கலாச்சாரத்திலே இருந்து ஆடம்பரங்கள் ஆரவாரங்கள் வரை தேமுதிகவில் உண்டு. திமுகவில் இருக்கக்கூடிய குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் என்கிற களங்கம் தேமுதிகவில் உண்டு. எனவே இவற்றை வைத்துக் கொண்டிருக்கின்ற விஜயகாந்தை தமிழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்று மகிழ்ச்சி அடைந்திருப்பது உண்மையிலேயே மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்கானதல்ல. இன்று பௌர்ணமி நாள். நாளை முதல் தேய்பிறை தொடங்குகிறது. தேய்பிறை தொடங்கி அமாவாசை இருட்டு முழுமை பெறும். எனவே தமிழகத்து அரசியலில் முழுக்க முழுக்க அமாவாசை இருள் சூழப்போகிறது என்பதற்கான அறிகுறிதான் இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி. வைகோவையோ திருமாவையோ முதலமைச்சர் வேட்பாளராக மக்கள் நல கூட்டணி அறிவிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. உண்மை. அதற்கான முயற்சிகளுக்கு மக்கள் நல கூட்டணி வராமல் போனதற்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? அதற்கு அவர்கள் தான் சொல்ல வேண்டும். 20 ஆண்டு காலத்திற்கு மேல் தனியாகவே ஒரு கட்சியை நடத்தி அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய தலைவர்களோடு நட்புறவும் அன்பும் கொண்டவராக விளங்கி ஏறக்குறைய 25 ஆண்டுகள் டெல்லியில் 2 அவைகளிலும் தன்னுடைய அற்புதமான பணியை ஆற்றி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனைகள் வந்து நின்றாலும் அந்த பிரச்சனைகளில் முன்னின்று முகம் காட்டி போர்க்குணத்தோடு தன்னை ஈடுபடுத்தி கொண்ட நம்முடைய வைகோ அவர்கள் இன்றைக்கு விஜயகாந்தை ஏற்று அவருடைய முதுகுக்கு பின்னால் நிற்கிறார் என்றால் அவர் தன்னுடைய அரசியலில் மிகப்பெரிய வீழ்ச்சியையும் சரிவையும் சந்திப்பதற்கு அவராகவே தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார் என்பதற்கு மேல் நான் அவர் குறித்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அவர் மீது நிரம்ப அன்பு கொண்டவன் நான். அவருக்காக நான் கவலைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். உண்மையிலேயே அவருடைய வீழ்ச்சி என் கண்முன்னால் தெளிவாக தெரிகிறது. திருமாவளவனை பொறுத்தவரையில் ஒரு தலித் அமைப்பினுடைய தலைவர் என்கிற நிலையில் அவரை முன்னிறுத்துவது என்பது எல்லா வகையிலும் ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்கான வழிமுறைகளில் ஒன்று என்பதை நான் ஒப்புக்கொள்வேன். காரணம், இந்த நாடு விடுதலை பெற்ற அடுத்த கணத்திலேயே மகாத்மா காந்தி இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவராக ஒரு தலித் ஆண்மகன் கூட அல்ல, ஒரு தலித் பெண்மகள் கொண்டு வந்து அமர்த்தப்பட வேண்டும் என்று கனவு கண்டவர். எனவே ஒடுக்கப்பட்ட 2000 ஆண்டுகளாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்பி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் முதல்வராக முன்னிலைப்படுத்தப்படுகிற நிலையில் விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு இனம், ஒரு உண்மையான தொல் இனம், இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆதி தமிழ் இனம், அது முன்னின்று முகம் காட்டுவதற்கு ஏதோ இவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள் என்ற நிலையிலே கூட என்னால் பாராட்ட முடியும். விஜயகாந்த் கிங்கா இருக்கிறத விட குயினா ஜெயலலிதாவே இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது அவர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவான பேச்சாக இதை பார்க்கலாமா? அதாவது விஜயகாந்தை ஒப்பு நோக்குகிற பொழுது இந்த குயினை மேல் என்று இப்பொழுது சொல்கிறேன். அதற்காக இந்த குயினை ஏற்றுக்கொள்வது என்பதல்ல என்னுடைய நோக்கம். நான் தான் தெளிவாக சொல்லி இருக்கிறேனே, தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளையும் ஒட்டுமொத்தமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்கான வேள்விதான் காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய களப்பணி, தமிழருவி மணியனுடைய நெஞ்சு நேர்ந்து கொண்ட தவம். அதில் மாற்று கருத்தில்லை. அதற்காக
நீங்கள் விஜயகாந்தை கொண்டு வந்து அந்த முதல்வர் நாற்காலியில் அமர்த்தி இன்னொரு பரிசோதனையை நிகழ்த்தி இதைவிட கேவலமான ஒரு ஆட்சியை தமிழகத்திற்கு தந்து தமிழகத்து மக்களை தொடர்ந்து தண்டனைக்கு உள்ளாக்குவதையே நீங்கள் விதியாக மாற்றுவது என்று புறப்பட்டு விட்டால் அந்த விதி அப்படி எழுதப்படுவதை விட இந்த விதி இப்படி நடப்பதே மேல் என்று இப்பொழுதும் சொல்கிறேன்.